என்னப்பா லேப்டாப்பை பார்த்துட்டே இருக்க, ஒரே தூசியாக இருக்கு போல, க்ளீன் பண்ணியே இல்லையா? ஆமாம், யூசேஜ் ரொம்ப அதிகம். எங்கே க்ளீன் பண்ண டைம் இருக்குது? க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா குட்டி குட்டி ஹோல்ஸாக இருக்குது. எப்படி க்ளீன் பண்ண? இந்த இங்கே பாரு, இது என்னன்னு பாரு. சரியில்லை வர வர. ஆக்சுவலாக க்ளீனிங் கிட் இது வந்து ஆக்சுவலி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த க்ளீனிங் கிட் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ளீனிங் கிட் இல்லாமல் நீங்கள் க்ளீன் பண்ணலாமா, இல்லை இந்த க்ளீனிங் கிட்டை வச்சு தான் இந்த லேப்டாப் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் என்னோட க்ளீனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதில் உள்ள இந்த ப்ராடக்ட் வந்து டஸ்ட்டை க்ளீன் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாலா சரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த க்ளீனிங் கிட்ட வச்சு தான் க்ளீன் பண்ணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அதிகமான டஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பனியன் கிளாத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோஃபைபர் கிளாத் தான் வேணுங்கிற அவசியமே கிடையாது. நான் ஏன் இங்கே மைக்ரோஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணேன்னா, என்னோட யூசேஜ் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் அழுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே மைக்ரோஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதையும் தாண்டி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அதாவது இந்த க்ளீனிங் கிட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த க்ளீனிங் கிட்டில் வந்து நமக்கு ஸ்ப்ரே அண்ட் சின்ன சின்ன ப்ரெஷஸ்லாம் இருக்கிறதுனால இந்த லேப்டாப்பில் இருக்கிற ஏர் வெண்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற ஒரு சில கேப்ஸில் எல்லாமே இந்த ப்ரெஷஸ் வச்சு நான் எடுக்க முடியுது. இது தவிர்த்து எனக்கு வேறு அதிகமாக யூஸ் ஆகலை. அதே மாதிரி ஃபோனில் எனக்கு இந்த ஹெட்ஃபோன் ஜாக்காக இருக்கட்டும், சி டைப் கேபிளாக இருக்கட்டும், அந்த சி டைப் போடுற அந்த போர்ட்டாக இருக்கட்டும், இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியுது. ஸோ எனக்கு இது தவிர இந்த கீபோர்டில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும். அண்ட் நான் யூஸ் பண்ணுற கீபோர்டு கொஞ்சம் எடுங்களேன் ஒரு நிமிஷம். அந்த கீபோர்டு இங்கே தான் இருக்குது. அந்த கீபோர்டு எடுங்க. இதே தான். ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுற கீபோர்டு வந்து ரேப்போட கீபோர்டு. இந்த கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இது ஒயிட் கலர் கீபோர்ட். அண்டு இது போன மாதம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே எல்லோ கலரில் இருந்தது. இந்த மாதம் அந்த க்ளீனிங் கிட்ட வச்சு தான் நான் மாற்றினேன் அப்படின்லாம் கிடையாது. மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே க்ளீன் பண்ணேன். பட் இதில் இருக்க அந்த சின்ன சின்ன கேப்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த க்ளீனிங் கிட்ட வச்சு தான் நான் மாற்றிருந்தேன். ஸோ இந்த க்ளீனிங் கிட்ட வந்து ஆக்சுவலாக இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த க்ளீனிங் கிட்ட வச்சு இதை நான் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு மேலே ஆச்சு. 3 வாரத்துக்கு அப்புறம் நான் வீடியோ வந்து இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் பிடிங்க. ஸோ இந்த க்ளீனிங் கிட் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, அடிக்கடி க்ளீன் பண்ணுறவங்களுக்கு, சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு, அண்ட் அதே மாதிரி இந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி திருப்பி க்ளீன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட், இந்த ஹெட்ஃபோன் இருக்குல்ல, அதாவது இயர்ஃபோன்ஸ், அந்த டிடபிள்யூஎஸ் எல்லாமே நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிடபிள்யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போர்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த என்னோடய இயர்ஃபோன்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் நான் இந்த இருக்குது. ஆக்சுவலாக இந்த இயர்ஃபோன்ஸ் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன். இது எப்படின்னா, நார்மலாக நீங்கள் இருக்கிற இயர்ஃபோன்ஸ் எல்லாமே இந்த பட்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிடுவீங்க. அண்ட் அதே மாதிரி இதில் இருக்கிற இந்த சின்ன டைனியான டஸ்ட், அதாவது இந்த போர்ட்டில், இந்த சார்ஜிங் போர்ட்டில் உள்ள இந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி எனக்கு கேஸுக்கு உள்ளே இருக்கிற இந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ளீனிங் கிட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த க்ளீனிங் கிட்டோட பீரோல்ஸ் அண்ட் இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங்கில் எந்த ஒரு டேமேஜஸுமே கிடையாது. இதுக்கு மேலே வந்து ஒரு கார்ட்போர்டு மட்டும் தான் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணோம் அப்புறம் நமக்கு க்ளீன் என் அப்படிங்கிற பிராண்டிங்கோட, அதாவது அந்த மாடலோட பேர் போட்டு ப்ரோட்ரானிக்ஸ் பிராண்ட்லேருந்து நமக்கு இந்த க்ளீனிங் கிட்டை நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த க்ளீனிங் கிட்டில் நமக்கு சைடில் என்னென்ன ப்ரஷஸ் அண்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாக்ஸுக்கு வெளியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷ் வருது அப்படிங்கிறது எங்கள் 18-14 தெரியல அது போட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது அப்படின்னா யாராவது நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். அண்டு இது வந்து 1 இயர் வாரண்ட்டியோடு வருது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பேக்கிங் ஸ்டடியாக தான் இருக்குது. எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் வாங்கினது ப்ளூ கலர். இதிலே ஒரு சில கலர்ஸ் வருதுன்னு தெரில, செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒயிட் கலரில் ஒரு க்ளீனிங் கிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு ஃபோம் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஸ்க்ரீன் க்ளீன் பண்ணுறதுக்காக. உள்ளக்கு வந்து நமக்கு நிறைய டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் இது இருந்தால் தான் க்ளீன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் எடுத்து உங்கள் ஃபோன்ஸ் இல்லாட்டி பிசி ஆர் லேப்டாப் வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். இது நான் வாங்கினதுக்கு காரணம் என்ன பண்ணேன், என்னோட எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோட போட்ட சின்ன சின்ன போர்ட்ஸை நான் அக்யூரேட்டாக க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் ஃபுல் வாங்கினேன். ஸோ இப்போ நம்ம க்ளீனிங் ஃபுட்டேஜஸ்க்கு போயிடலாம். என்னோடய லேப்டாப்போட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணலாம். அண்ட் இது க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரஷ்ஷையும் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி இந்த ப்ரோட்டானிக்ஸ் பிராண்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு ஃபோமை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபோமை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அங்கே தெரியும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் அங்கே இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும்தான் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இருக்கிற இடத்துல அந்த டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ
ஸோ நான் இருக்கிற இடத்துல டஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டஸ்ட்டு உங்களுக்கு இங்கே அதிகமாக தெரியுது. நீங்கள் இதே இது ஒரு ஏசி ரூமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டஸ்ட் இருக்காது. ஸோ நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து மாறும். ஸோ க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ டஸ்ட் வருது அப்படிங்கிறத பாருங்கள். நான் அதே மாதிரி மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணாலுமே சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். நீங்கள் இதை 600 கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு 150 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டி மைக்ரோஃபைபர் கிளாத்தே வாங்கிடலாம். அதோட மைக்ரோஃபைபர் கிளாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு க்ளீனிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஃபுட்டேஜஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த லேப்டாப் வந்து என்னோடய ஒரு பர்சனல் லேப்டாப். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த லேப்டாப் நான் கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ போடுறேன். இந்த லேப்டாப் நமக்கு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நிறையா போர்ட்ஸை வந்து இதில் இப்போ நம்ம மைண்டில் க்ளீன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த இயர்ஃபோன் இருக்குது. இந்த இயர்ஃபோனில் டைப் சி போட்டு க்ளீன் பண்ணணும்னா ஒரு சில கேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டைப் சி போட்டுக்குள்ளே நம்ம அந்த இயர்ஃபோன் வைக்கிறோம்ல, அந்த இயர்ஃபோன் வைக்கிற அந்த ஸ்பேஸை க்ளீன் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா போர்ட்ஸையுமே ஈஸியாக அதில் க்ளீன் பண்ண முடியுது. அண்ட் என்னோடய ஃபோனை வந்து மெயினாக க்ளீன் பண்ண முடியுது. ஏன்னா என்னோடய ஃபோன் வந்து என்னோடய கையில் அதிகமாக டஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபோன் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த கேஜெட்ஸுமே யூஸ் ஆகுது. அண்ட் மித்தபடி உங்களுக்கு கண்டிப்பாக இது வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது தேவை கிடையாது. அண்ட் இதில் இருக்க எல்லா டைப் ஆஃப் ப்ரெஷ்ஷுமே உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில டைப் ஆஃப் ப்ரெஷ்ஷஸ் வந்து இங்கே டெஸ்க்டாப்பை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய பிசி, அதாவது என்னோடய டெஸ்க்டாப் தான், அதில் வந்து நிறையா டஸ்ட் இருந்தது. அது இதை வச்சு நான் க்ளீன் பண்ணியிருந்தேன். அதோட ஃபுட்டேஜஸ் ஆல்சோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். அப்படிங்கும்போது இந்த கேஜெட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷ்ஷெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஜூம் இனில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கிளியராக நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இதில் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களுக்கு 18 டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மெயினாக என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் கிடையாது, இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா ப்ராடக்ட். இதுவே ஒரு சைனா ப்ராடக்ட் ரீபிராண்ட் பண்ணி இங்கே விற்றுட்ருக்காங்க. அண்ட் இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா நான் 600க்கு நான் வாங்கியிருந்தேன். பட் alibaba.comல போய் பார்க்கும்போது எனக்கு ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. அங்கே இந்த ப்ராடக்டோட காஸ்ட் வந்து வெறும் 150 ரூபா தான். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த 150 ரூபா அப்படிங்கிறது நீங்கள் 10லேருந்து 200 பீஸ் வரைக்கும் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து 150 ரூபாயில் கிடைக்கும். ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 ரூபா கிட்ட போட்டிருக்காங்க. இந்த கிளீனிக் கிட் வந்து எனக்கு இந்த கீபோர்டெல்லாம் க்ளீன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி மெயின் அந்த ஸ்க்ரீனை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் நமக்கு இந்த மைக்ரோஃபைபர் கிளாத் மாதிரி வர மாட்டேங்குது. சின்ன ஹோல்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு எல்லாமே நீங்கள் இந்த கிட் யூஸ் பண்ணிங்கன்னா மித்தபடி அது யூஸ் ஆகாது. ஸோ இந்த கிளீனிங் கிட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இதோட பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலா சரவணன். பை.